இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெரிய சேவையை மறுசீரமைக்க புத்ரஜயா மறுத்தது மிகப்பெரிய துரோகம். டாக்டர் ராமசாமி சாடல். பினாங்கின் அடையாளமாக திகழ்ந்து வந்த பெரிய சேவையை மறுசீரமைப்பதற்கான நிதியை கூட்டரசு அரசாங்கம் வழங்க மறுத்தது பினாங்கு மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என அம்மாநிலத்தின் 2வது துணை அமைச்சர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக 126 ஆண்டுகால பெரிய சேவையை நிறுத்துவதாக கூட்டரசு அரசாங்கம் கூறியிருப்பது பசப்பு வார்த்தைதான் என டிஏபியின் முன்னணி தலைவர்களில் ஒருவருமான அவர் கூறினார். மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பினாங்கில் பெரிய சேவைக்கு பதில் நீர் பஸ் சேவை அறிமுகப்படுத்துவதாக போக்குவரத்து அமைச்சர் விகாசியோங் இதற்கு முன் கூறியிருந்தார். கூட்டரசு அரசாங்கம் போதுமான நிதி வளங்களை வழங்கியிருந்தால் முதலில் பெரிய சேவை நிறுத்தப்படும் என்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது என டாக்டர் ராமசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் வாகனங்களை ஏற்றி செல்லவும் பினாங்கிற்கான பெரிய சேவை தொடர வேண்டும் என்பதுதான் பினாங்கு மாநில ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாகும். பெரியை உணவகங்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பினாங்கின் வெற்றிக்கு அரசியல் ரீதியில் வஞ்சம் தீர்க்கும் நடவடிக்கையாகவே கூட்டரசு அரசாங்கத்தின் முடிவு இருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிவதாக ராமசாமி குறிப்பிட்டார். பல்லின மற்றும் சமயங்களின் பன்முகத்தன்மையை பயன்படுத்தி நாட்டை வலுப்படுத்துவீர். நாட்டின் பல்லின மற்றும் பல்வேறு சமயங்களின் பன்முகத்தன்மையை பயன்படுத்தி நாட்டை வலுப்படுத்தும்படி பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மக்களை கேட்டுக்கொண்டார். நாட்டிலுள்ள பல இனங்கள் மற்றும் பல்வேறு சமயங்களின் பெருநாட்கள் ஒவ்வொன்றும் அமைதியான மற்றும் ஐக்கியமான சூழ்நிலையில் கொண்டாடப்படுவது குறித்து அனைத்து மலேசியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிறிஸ்துமஸ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் முஹிதீன் யாசின் தெரிவித்துக் கொண்டார். குடும்ப உறுப்பினர்களிடையே மட்டும் இன்றி நண்பர்கள் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து தரப்பட்ட மற்றவர்களுக்கும் வழக்கமான மற்றும் பாரம்பரியப்படி ஒன்றிணைந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை கிறிஸ்துமஸ் தினம் வழங்குவதாக தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் பிரதமர் தெரிவித்தார். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே அணுக்கமான நட்புறவு இருந்துள்ளதை வரலாற்றில் தெரிந்து கொள்ள முடிவதோடு இதன் வழி பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதையும் முஹிதீன் சுட்டிக்காட்டினார். இப்போதைய கோவிட் தொற்றினால் இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் குதூகலம் முன்பு போல் இல்லாவிட்டாலும் திறந்த இல்ல உபசரிப்புகள் மிதமான அளவில் நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுவான நன்மையை கருத்தில் கொண்டு புதிய வழக்க நிலையில் SOPயை பின்பற்றி கிறிஸ்துமஸ் பெருநாளை மகிழ்ச்சியோடும் மிதமாகவும் கொண்டாடும்படி கிறிஸ்துவ மக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் கத்தோலிக்கர்கள் இந்த கோவிட் கிறிஸ்துமஸின் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 வருடம் முன்பு வைரஸ் வெடித்த பின் நாடு முழுவதும் கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் மாஸில் கலந்து கொண்டதால் நடந்து கொண்டிருக்கும் கோவிட்-19 தொற்றுநோய் விசுவாசிகளின் கிறிஸ்துமஸ் ஆவி மற்றும் ஆன்மீக கடமைகளை குறைக்கவில்லை. சபைகளுக்கு அரசாங்க தடைகளை தொடர்ந்து கோலாலம்பூர் பேராயர் ஜூலியான் லீவ்பிங் ஆயினும் கூட தேவாலயத்தின் 2வது மாடியில் அமைக்கப்பட்ட கேமரா மூலம் கோலாலம்பூர் பேராயர் ஜூலியான் லியோபிங்கும் தனது பிரசங்கத்தையும் மலேசியாவில் உள்ள தெய்வீக கருணை தேவாலயத்தில் வெற்று பியூக்களையும் வரிசைகளையும் வாசித்தார். கோலாலம்பூர் பேராயர் தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் தொகுத்து வழங்கிய மாசின் நேரடி ஒளிபரப்பு ஆங்கிலம், மாண்ட்ரின், பாசா மலேசியா ஆகிய மற்றும் தமிழ் ஆகிய 4 மொழிகளில் நடத்தப்பட்டது. கிறிஸ்துமஸ் அல்லது கத்தோலிக்க விசுவாசிகளிடையே அறியப்பட்ட இறைவனின் நோட்டிவிட்டி என்பது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் ஆண்டு விழாவாகும். கோவிட்-19 தொற்று 15 வயது பெண் மரணம். சபாவில் 15 வயது இளம்பெண் கோவிட்-19 தொற்றினால் மரணம் அடைந்தார். லஹட்டத்து மருத்துவமனையில் அந்த பெண் நேற்று மரணம் அடைந்ததாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். எனினும் இது குறித்த மேல் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இது தவிர 61 வயது ஆடவர் ஒருவரும் சண்டகான் மருத்துவமனையில் கோவிட் தொற்றினால் நேற்று மரணம் அடைந்தார். அவர் ஏற்கனவே இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதத்தினால் அவதியுற்று வந்ததாகவும் டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். டிஏபி வேண்டாம், அன்வார் வேண்டாம் என்பது உணர்ச்சி மட்டுமே.
அம்னோ ஆலோசனை குழுவின் தலைவரான தெங்கு ரசலி ஹம்சா அம்னோ வைத்திருக்கும் டிஏபி வேண்டாம், அன்வார் வேண்டாம் என்ற அணுகுமுறை இறுதி நிலைப்பாடாக இருக்கக்கூடாது என்று சூசகமாக குறிப்பிட்டார். இது தடிமனான உணர்வு மட்டுமே என்று நான் நினைக்கிறேன். அரசியலில் என்னை பொறுத்தவரை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. முக்கியமானது மக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மக்களுக்கு நன்மை பயக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். அதுதான் முன்னுரிமை. டிஏபி உடனான நமது கேள்வி, தலைவர்களாகிய நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். நிர்வகித்தல் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அதிகாரத்தை பிரிக்க புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். எங்கள் நண்பர்கள் என்ன செய்வார்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்கவும் கண்காணிக்கவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் மற்றவையெல்லாம் பிரச்சனை அல்ல என்று நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னவென்றால், மக்கள் என்று காஜாங்கில் தேசிய பேராசிரியர்கள் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த மலேசியாவின் எதிர்காலம் குறித்த கருத்துரையாடலில் அவர் கூறினார். முன்னதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் வாட்சர் காஷி இதே போன்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். மாறிவரும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த முழக்கம் எல்லா நேரங்களிலும் அவசியம் இல்லை என்று அவர் விவரித்தார். இருப்பினும் பேராக்கில் அம்னோவிற்கும் டிஏபிக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து ஊடகங்கள் எழுந்த நேரத்தில் அம்னோவுக்குள் ஒரு சதித்திட்டம் நடப்பதாக PN பொதுச் செயலாளர் அன்வார் முசா கூறினார். அன்வார் மற்றும் அம்னோ தலைவர் அகமது ஜாஹித் ஹமிட்டி உள்ளிட்ட சில கட்சி தலைவர்கள் அம்னோ டிஏபி ஒத்துழைப்பில் விருப்பம் கண்டாலும் மற்றவர்கள் அந்த ஒத்துழைப்பை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக தெரிகிறது. ஊழல் சதி குற்றச்சாட்டுகளை MACC தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. மலேசியாவில் சதி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற தலைப்பில் முகமது பவுஸ்லான் ஜாமில் என்ற பெயரில் நேற்று புலனக்குழுவில் பகிரப்பட்ட தகவலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. நேற்று ஓர் அறிக்கையில் இந்த விஷயம் தவறானது மற்றும் அவதூறு என்றும் சம்பந்தப்பட்டவர் பயன்படுத்திய மின்னஞ்சலும் போலியானது என்றும் MACC தெரிவித்தது. எனவே சில தரப்பினரால் பரவலாக பரப்பப்படும் எழுத்துப்பூர்வமான அந்த செய்தி தொடர்பாக கூடுதல் தகவல்கள் பெற அத்தொலைபேசி எண்ணில் சம்பந்தப்பட்டவரை MACC தொடர்பு கொண்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்டவர் தனது பெயர் மற்றும் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி பகிரப்பட்ட அச்செய்தி குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அந்நபர் புலனம் வழியாக விளக்கினார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்நபர் இந்த விவகாரம் குறித்து போலீஸ் புகார் அளிப்பார். இந்த குற்றச்சாட்டு வேண்டுமென்றே MACC பெயரை கிழக்கும் நோக்கத்துடன் பரப்பப்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் அரசு மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தும் என்றும் நம்புவதாகவும் MACC தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 15வது பொது தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை அதிகாரப்பூர்வமாக பெஜ்வாங் முயற்சி. அடுத்த பொது தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக பெஜ்வான் கட்சி போட்டியிடாது என்று அதன் தலைவர் முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்தார். முன்னாள் கெடா மந்திரி பெசாரான முக்ரிஸ் கூறுகையில், பெஜ்வாங்கிற்கு சில தேர்வுகள் உள்ளன. சிறந்த நகர்வை கண்டுபிடிப்பதற்கான பரிசீலனைகள் அது மேற்கொண்டு வருகின்றது. முக்ரிஸின் கூற்றுப்படி அடுத்த GIயில் ஓர் அதிகாரப்பூர்வ கூட்டணியாக பங்கேற்பதை உறுதி செய்ய பெஜ்வாங் எப்போதும் திறந்திருக்கும் என நேற்று சீனர் ஹரியான் அளித்த பேட்டியில் முக்ரிஸ் கூறினார். பெர்சத்து கட்சியின் தலைவர் முஹைதீன் PHனிலிருந்து வெளியேற முடிவெடுத்த போது அக்கட்சியில் முன்னாள் துணைத் தலைவரான முக்ரிஸ், அவரது தந்தை டாக்டர் மகாதீர் மற்றும் சில ஆதரவாளர்களுடன் பெர்சத்துவில் இருந்து வெளியேறி பெஜ்வாங்கை அமைத்தனர். இருப்பினும் இதுவரை பெஜ்வாங்கின் பதிவுக்கு அரசாங்கத்தால் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அக்டோபர் 29இல் பெஜ்வாங் செயலாளர் அமீருதீன் ஹம்சா 7 பதிவு விண்ணப்பங்கள் சங்கங்களின் பதிவு இலாக்காவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் இதுவரை கட்சிக்கு அவற்றின் நிலை குறித்து எழுத்துப்பூர்வ பதில் கிடைக்கவில்லை. ROS தற்போது பெர்சத்து பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுடின் தலைமையிலான உள்துறை அமைச்சின் கீழ் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கில் 2 வாரங்களுக்கு இலவச பெரி சேவை. 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 2 வாரங்களுக்கு பாதசாரிகள் இலவச பெரி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பினாங்கு போர்ட் சென்ட்ரியான் பிரகத் அறிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ விகாசியோங்கின் ஆலோசனைக்கு ஏற்ப ஜனவரி 14ஆம் தேதி வரை இந்த இலவச சேவை இருக்கும் என பினாங்கு போர்ட் சென்ட் பிரகத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியது. ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிள் மட்டுமே புதிய பெரியில் ஏற்றி செல்லப்படும். இதனிடையே பினாங்கின் அடையாளமாக திகழ்ந்த பழைய பெரிகள் இனி சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் அருங்காட்சி மையமாக மாற்றப்படும் என
போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் விகாசியும் தெரிவித்தார். பழைய பெரிகள் உணவகங்களாக மாற்றப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் சொன்னார். பழைய பெரிகள் இனிமேல் போக்குவரத்து சேவைக்கு பயன்படுத்தப்படாது. ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து விரைவு பெரி சேவை பாதசாரிகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும். இதற்கு முன் வாகனங்கள் பெரியில் ஏற்றிச் செல்லப்பட்டன. புத்தாண்டு முதல் தேதியில் இருந்து பெரியில் வாகனங்கள் ஏற்றிச் செல்லப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது.